திருவள்ளூரில் திருமணமான ஒரே மாதத்தில் புதுமாப்பிள்ளை வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலையின் பரபரப்பு பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சிக்குட்பட்டது வைசாலி நகர். இந்த நகரில் ஏரி நிலங்கள் மற்றும் கோவில் நிலங்களில் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இதில் பலருக்கு திருவள்ளூர் வட்டாட்சியர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளார். இந்த வீட்டுமனைகளை ஒரு சிலர் விற்பனை செய்து வருவதால் மீதி பேருக்கு பட்டா கொடுப்பதை வருவாய்த்துறையினர் நிறுத்திவிட்டனர். அந்த பகுதியில் வீட்டுமனை பட்டா வாங்கி விற்பதில் 2 கோஷ்டிகளாக செயல்பட்டு வந்துள்ளனர். அவர்களுக்கிடையே அடிக்கடி மோதலும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று இரவு 9 மணி அளவில் 24 வயதே ஆன ராஜ்கமல் என்ற இளைஞரை ஒரு கும்பல் கொடூரமாக கொலை செய்துள்ளது. இரவில் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராஜ்கமலை பின்தொடர்ந்து சென்ற ஒரு கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி உள்ளனர். அவர் 2 இடங்களில் தப்பித்து மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற நிலையில் விடாமல் துரத்திச் சென்று 3வது இடத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். அதில் நிலை குலைந்து கீழே விழுந்தவரை அந்த கும்பல் அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளது. கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கொலைகாரர்களின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. அதில் 4 பேரை பிடித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜ்கமலுக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக திருமணம் நடைபெற்றுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாட்சத்திரம் பகுதியில் வாடகை வீட்டில் மனைவியுடன் வசித்து வந்துள்ளார். திருவள்ளூருக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு புறப்பட்ட போதுதான் அவரை திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர். திருமணமான ஒரே மாதத்தில் புது மாப்பிள்ளை கொலை செய்யப்பட்ட சம்பவம் குடும்பத்தினரிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.